எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாம்சம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாம்சம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க துவங்குகிறோம். 2 முக்கியமான சம்பவங்கள். பிரதான ஆசாரியர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடப் போகிறார்கள், ஆயத்தமாகிறார்கள். மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவும் பஸ்கா பண்டிகை கொண்டாட ஆயத்தமாகிறார்கள். பிரதான ஆசாரியர்களோ பரிசுத்த அந்த பண்டிகையிலே மிகப்பெரிய சரித்திரபூர்வமான கிரேட்டஸ்ட் மர்டர், மிகப்பெரிய ஒரு கொலையை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள். அதே நேரத்தில் பிரதான ஆசாரியராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த பலியாக, சரித்திரபூர்வமான பலியாக தன்னை கொடுக்க ஆயத்தமிடுகிறார். 2 ஆயத்தங்களும் பிதாவுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது. யூதர்களை பொறுத்தவரையில் பிபிடி அப்படின்னா நமக்கு இன்றைக்கி பரிச்சயமான ஒரு பதம் பிபிடி. இந்த 3 லெட்டர்ஸை வச்சு நம்ம 3 பண்டிகை ஞாபகப்படுத்தலாம். யூதர்கள் கொண்டாடுகிற பண்டிகை. 1 பாஸ் ஓவர், ஃபஸ்ட்டு பி. 2வது பி வந்து பென்டிகாஸ்ட். 3வது டேபர்னக்கிள். பிபிடி. பாஸ் ஓவர் வந்து எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டு வந்ததை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதுதான் 22:1 லூக்கா 22:1 பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. புளிப்பில்லாத காரியங்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்புறப்படுத்திவிட்டு புளிப்பில்லாத அப்பத்தை உண்கின்ற அந்த பண்டிகை சமீபமாயிற்று. அதை அந்த பண்டிகை 2 பேரும் கொண்டாடுவதற்கு திட்டமிடுகிறாங்க. 2 குரூப்பு. பிரதான ஆசிரியர், வேதபாரகர், அவங்க தலைமையில் ஒரு குரூப்பு. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் கூடி ஆயத்தப்படுத்துகிற நிகழ்வு தான் இந்த லூக்கா 22 என்பதை நான் மீண்டுமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முக்கியமாக இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த பாஸ் ஓவர், பென்டிகாஸ்ட் மற்றும் டேபர்னக்கிளில் வருஷத்துக்கு ஒரு தடையாவது எருசலேம் ஆலயத்தில் வந்து யூதர்கள் கூடி இந்த பண்டிகையில் கலந்து கொள்வார்கள். வருஷத்துக்கு 3 தடவை வரணும், அட்லீஸ்ட் ஒரு தடையாவது வந்து கலந்து கொள்வாங்க. அப்போ அந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆளுகிறவர்களுக்கு ஒரு பெரிய கடினமான காரியம். ஏன்னா மிகத்திரள் கூட்டம் யூதர்கள் எல்லா இடத்துலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பொழுது ரோம ஆட்சிக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்துவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுனால தான் பிளாத்து, ஏரோது மற்றவங்களாம் திபேரியா சிசரியாவில் இல்லாமல் எருசலேமில் மையம் வைத்திருந்தார்கள். அந்த எருசலேம் ஆலயத்தில் வந்து அங்கே வந்து எந்த பதட்டம் நடக்கூடாங்கிறதுக்காக, அமைதி உண்டாக்குறதுக்காக ரோம சாம்ராஜ்யத்தினாலே அமர்த்தப்பட்டவர்கள் இவர்கள். அந்த நாளும் அப்படி தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு போகிறாரு. இவங்க பின்னணியத்தில் நினைக்கும் போது இவர் வந்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிராக புரட்சி பண்ணுவார் சொல்லி சீடர்கள் கூட நம்பிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய ராஜ்யம் இங்கே இல்லை, நான் சிலுவையில் மறிக்கப் போகிறேன் என்று சொல்லிட்டாரு. அது எந்த அளவுக்கு சீடர்கள் புரிந்தாருன்னு தெரியல. ஆனால் பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி வகை தேடினார்கள். இன்றைக்கி எத்தனையோ காரியங்களுக்கு பிளான் பண்ணுறோம். ஆனால் ஒருவனை கொலை செய்வதற்கு பிளான் பண்ணுகிற கூட்டமாக பிரதான ஆசிரியர்கள் மாறி போனார்கள், வேதபாரகர்கள் மாறி போனார்கள். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை விட்டுட்டு வேறு பொறுப்பை செய்கிறோம். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் பொழுது, பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேலர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் ராஜாவை தேர்ந்தெடுக்கப்பட்டான் சவுல் ராஜா. ஆனால் அவனுடைய 40 வருட அரசாட்சி காலத்தில் மேக்சிமம் என்ன பண்ணான்னா, தாவீதை தேடுறதுலே பொழுத போய்கிட்டான். தேவையில்லாத காரியங்களை செய்தான். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒன்று, ஆனால் நம்ம செய்கிற பொறுப்பு ஒன்று. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு சுவிசேஷம் அறிவிக்கிற பொறுப்பாக இருக்கலாம், சபையை நடத்துகிற பொறுப்பாக இருக்கலாம். அதை மட்டும்தான் நம்ம செய்யணும், அதை பிரதானமாக்கணும். ஆனால் அதை தவிர மற்ற காரியங்களை அன்றைக்கே செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, அவனும் அப்படி தான். பெலிஸ்தரிடத்திலிருந்து தன்னுடைய சொந்த ஜனத்தை காப்பாற்றுவதற்காக நியாயாதிபதியாக செலக்ட் பண்ணப்பட்டவன், பெலிஸ்தருடைய தேசத்தில் பெண்களை மடியில் படுப்பதற்கு அவனுக்கு நேரம் சரியாக போச்சு. கொடுக்கப்பட்ட நசரேய விரதத்தை இழந்து போனான். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நித்திய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாய் நான் மாற வேண்டும், மாறின நான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் பொறுப்பு. இதை விட்டுட்டு மற்ற காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் விரும்புவதே இல்லை. அப்படி செஞ்சோம்னா நான் இடரல் உண்டாக்குறவனாக காணப்படுவேன். இன்றைக்கு அது என்ன பொறுப்பில் இருந்தாலும் சரி, பிரதான ஆசிரியர் பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஆசாரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரி, மிஷனரியாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, டிசைபிளாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரதானப்படுத்தி செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆனால் இந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகருமோ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட்டுட்டு இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள். எத்தனை ஒரு வேதனையான சம்பவம் இது! இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ? ஆண்டவரே, உடைய பாதண்டையில் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு அதை செய்வதற்கு எனக்கு திராணியை கொடுங்கப்பா. வேறு எதுலேயும் நான் வந்து தலையிடாதபடி, வேறு எதுலேயும் நான் நாட்களையும் நேரங்களையும் கழித்து உம்முடைய சித்தத்தைக்கு விலகி ஓடாதபடி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். பஸ்கா பண்டிகை மட்டுமல்ல, பெண்டிகாஸ்ட் பண்டிகை மட்டுமல்ல, டேபர்நேக்கிள் மட்டுமல்ல, வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கே, அதான் நமக்கு மிகப்பெரிய சிறந்த பண்டிகை. அந்த பண்டிகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.